நாம் மறந்துவிட்ட நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எந்த உயர்வான பண்பாடுகளை கொண்டு உலக சமூகத்திலே மதிக்கப்பட்டார்களோ, மிக உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றார்களோ, அதிலே பல விஷயங்களை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் தர்மங்கள் செய்வது, வக்ஃபு செய்வது. இன்றைக்கு தர்மம் என்று சொன்னாலே அதை பற்றி பேசுவது ரமதான் மாதத்தில் மட்டுமே. தர்மம் செய்வதென்று சொன்னாலே ரமதான் மாதத்தில் மட்டுமே. இப்படி ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே தர்மம், ஜக்காத்து, சதகா இதெல்லாம் ரமதான் மாதத்திற்குரிய தலைப்புகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஒரு முஸ்லிம் தர்மம் ஒவ்வொரு நாளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் காலையிலே தூங்கி எழுந்திருக்கிற போது உங்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கிற 360 மூட்டுகள், ஒவ்வொரு மூட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்கிறோம், எத்தனை பேர் தூக்கத்தில் மௌத்தாயிடுறாங்க. ஆரோக்கியமாக படுத்த பலர் தூங்கி எழுந்திருக்கும் போது எழுந்து நடக்க முடியவில்லை, கையோ காலோ செயல்படாமல் போய்விடுகிறது. எத்தனை வகை வியாதிகள். மருத்துவமனையில் சென்று பாருங்கள், இந்த ஹதீஸினுடைய அருமை உங்களுக்கு புரியும். சொல்வார்கள் நம்முடைய உலமாக்கள், ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு நாட்டை ஆள்வதல்ல, ஒரு மாநிலத்தை ஆள்வதல்ல. அதிகாரம் என்பது நம்முடைய அறிஞர்கள் சொல்வார்கள், அல் ஆஃபியா அல் முல்குல் ஹஃபி. ஆரோக்கியம்தான் உண்மையிலுமே அதிகாரம். அப்படியானால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்தை யோசித்து பார்க்காமல் நாம் வாழுகிற காரணத்தினாலே நோய் வருகிற போது தர்மத்தை பற்றி யோசிக்கிறோம். நோய் வந்த உடனே எந்த மதரசாவுக்கு என்ன செய்யலாம், எங்க என்ன தர்மம் கொடுக்கலாம். ஆனால் அந்த தர்மத்தை நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது செய்வதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில எழுந்திருக்கிற போது 360 மூட்டுகளுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லையே. யாருக்கு பணம் இருக்குதோ, யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க 360 மூட்டுகளுக்கு தர்மம் செய்யலாம், நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காசுள்ளவர்கள் காசை கொடுத்து தர்மம் செய்யணும். யாருக்கு காசு இல்லையோ 360 மூட்டுக்கு அவர் எப்படி தர்மம் செய்வது? அவர் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா அது ஒரு தர்மம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அது ஒரு தர்மம், அல்லாஹு அக்பர் சொன்னா அது ஒரு தர்மம், அவர் நல்லதை பிறருக்கு எடுத்து சொன்னால் அது ஒரு தர்மம், ஒரு தீமையை தடுத்தால் அது ஒரு தர்மம், பாதையில் கிடக்கின்ற ஏதேனும் பொருள்களை அப்புறப்படுத்தினால் அது ஒரு தர்மம். ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு வயசானவர் நடக்க முடியாம நடக்கிறாரு, அவரை வாகனத்தில் ஏற்றி சென்றால் அது ஒரு தர்மம். ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, வயசான ஒருவர் தன்னுடைய பொருளை தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு, அந்த பொருளை நீங்கள் தூக்கி கொண்டு சென்றால் அது ஒரு தர்மம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தின் வகைகளை அதிகப்படுத்தினாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில அல்லாஹ் 2 மலக்குகளை அனுப்புகிறான், 2 வானவர்களை. ஒரு மலக்கு சொல்கிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், யா அல்லாஹ், இன்றைக்கு யாரெல்லாம் செலவு செய்வாரோ அவருக்கு நீ அவர் செலவு செய்ததற்கான பிரதிபலனை கொடுத்து விடு. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ், இன்னைக்கு யாரெல்லாம் செலவு செய்யலையோ அவருக்கெல்லாம் நீ அழிவை கொடுன்னு சொன்னான். அருமையானவர்களை யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வியாபாரங்களில் பறக்கத்தில்லை, நம்முடைய ஆரோக்கியத்தில் பறக்கத்தில்லை, விதவிதமான நோய்கள் தினசரி வந்து கொண்டிருக்கிறது, செல்வங்கள் நாளுக்கு நாள் குறைகிறது. என்ன காரணம்? நம்மிடத்துல இந்த தர்ம சிந்தனை இல்லாமல் போனதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கான முதல் சிகிச்சை என்ன? தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள். தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த வகையிலே தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் அதை பல மடங்காக பெருக்கி தருகிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வமா அன்ஃபக்தும் மின் ஷை, நீங்கள் எதை தர்மமா கொடுத்தாலும் சரி, ஃபஹுவ யுக்லிஃபு, அல்லாஹ் அதற்கு பகரமாக தருகிறான். எனவே தர்மம் என்பது வருஷத்துல ஒரு மாசம் மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு பண்பல்ல.